எதுக்கு நீ கையில ஆர்த்தியெல்லாம் எடுத்து வச்சிருக்க? ஏங்க இருங்க, இப்ப தெரிஞ்சிருங்க. யார் தாண்டி வரா? வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்களா? நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஆள் வர போறாங்கங்க. ஏன் அப்படி யாரடி? ஏங்க இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. இவன் வரத்துக்கு இப்ப ஆர்த்தி தட்டலாம்? ஏங்க இல்லங்க இருங்க. ஏய் எங்கடா? வராங்கம்மா, இருங்கம்மா. என்னது இது? கதிர், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? அவ எங்கடா என்கிட்ட சொல்றா? ஏங்க இருங்க, முதல்ல ஆரத்தி எடுக்கிறேன். எடுத்து தொலைடி. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியல. அத்தை மாமா மன்னிச்சிருங்க மாமா, என்ன வேணும்னே இந்த தப்பு பண்ணல அத்தை. அட அதெல்லாம் இருக்கட்டுமா, விடுமா. ஆமாம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், விடு. அதெல்லாம் விடுங்க, ஏதாவது பிரச்சனையில தான் நீங்க இப்படி பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் விடுங்க. நாளைக்கு பொங்கல், தலைப்பொங்கல் அப்போ வந்திருக்கீங்க, நல்லா கொண்டாடிடலாம். முதல்ல ஆர்த்தி எடுடி. சரிங்க. உள்ளார போமானா இதை கொட்டிட்டு வந்துடுறேன். சரி அத்தை. எங்க உள்ளார கூட்டிட்டு போங்க. கதிர் உள்ளார கூட்டு போ. சரிம்மா. அப்புறம் கௌசி, வீட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு கதிர். என்ன உங்க அம்மா அப்பா உங்களை திட்டல? திட்டணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க போல. இல்ல, இந்த விஷயம் கேட்டா என் அம்மா அப்பா வருந்தாலும் கோவப்படுவாங்களே, அதான் கேட்டேன். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், உங்களை கூட்டிட்டு வரும்போதே சொல்லிட்டேங்க. அம்மா சரி என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு தான் சொன்னாங்க. சரி கதிர். நாளைக்கு நமக்கு தலைப்பொங்கல்ல? ஆமா, நாளைக்கு தலைப்பொங்கல். உங்களுக்கு பொங்கல்லாம் வைக்க தெரியுமா? அதெல்லாம் நான் சூப்பரா வைப்பேன். ஆனா என்ன ஒரு வருத்தம்னா அம்மா அப்பா தான் கூட இல்ல. அம்மா அப்பா கூட இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா அம்மா அப்பா தான் கூட இல்ல. சரி விட, அழுகாத. இல்ல, நாளைக்கு தலைப்பொங்கல் அம்மா அப்பா கூட இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். கவலையே படாதீங்க, உங்களுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், ஓகேவா? உங்களுக்கு அம்மா அப்பாவா கௌசி நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் கதிர். நான் எதிரே பார்க்கல எனக்கு வர ஹஸ்பண்ட் இவ்ளோ நல்லவங்களா இருப்பாங்கன்னு கதிர். ரொம்ப தேங்க்ஸ் கதிர். இந்த உலகத்துல யார் சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டா நான் தான் கதிர். அப்ப நீங்க என்ன வெளியானதான் பாக்குறீங்க? ஐயோ கதிர், இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன தேங்க்ஸ் கின்ஸ்னு சொல்றீங்க? ஐயோ சாரி கதிர். நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் கதிர். ஐயோ அதெல்லாம் விடுங்க. நீங்க எவ்வளவு பாசமா என்ன பாத்திருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கதிர். நான் எதிர்பார்த்ததை விட நீங்க ரொம்ப நல்லவங்க கதிர். விடுங்க, இன்னொரு வாட்டி பேசுனீங்கன்னா பாத்துக்கோங்க. நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி கதிர். சரி, அம்மா கூப்பிடுறாங்க, போலாமா? கதிர். கதிர் கதிர். இன்னொரு 5 செகண்ட்ஸ்மா. ஐயோ கதிர், நான் தான் எழுப்பிடுறேன், எந்திரிங்க. சொல்லுங்க கௌசி. ஐயோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மணி 7 ஆயிடுச்சு, எந்திரிங்க. கௌசி, இன்னொரு 5 நிமிஷம். இன்னைக்கு தலை பொங்கல், மரியாதையா எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துருங்க. என்ன கௌசி? அம்மா நீங்க குளிச்சிட்டீங்களா? தலையில காஞ்சிருச்சான்னு? அதெல்லாம் காமிச்சிச்சு, எந்திரிங்க. என்ன, எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? அதான் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டேன், எந்திரிங்க. என்ன கௌசி இப்படி பண்றீங்க? மரியாதையா எந்திரிச்சிருங்க, அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. எந்திரிக்கிறேன். எந்திரிங்க டக்குனு. காலையிலே எந்திரிச்சு நீங்களும் குளிச்சிட்டீங்க, என்னையும் குளிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? பொங்கல் வைக்கணும், மரியாதையா எந்திரிச்சிருங்க. இவ்ளோ சோம்பேறியா? முடியலங்க. மணி 7 ஆயிடுச்சு, மரியாதையா எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துருங்க. முடியல. 7 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்ளோ இதா? முடியலையே. காலேஜ் மட்டும் டைமுக்கு எந்திரிச்சிருங்க, மரியாதையா எந்திரிச்சிருங்க. கதிர் விடுங்க கதிர். என் வைஃபை நான் பிடிக்க கூடாதா? என்ன கதிர், டைம் ஆயிடுச்சு, விடுங்க. விட முடியாதுப்பா. கதிர் விடுங்க கதிர். அப்படி என்ன வேலை செய்ய போறீங்க? கதிர் விடுங்க கதிர். எனக்கு கோலம் போடணும், பொங்கல் வைக்கணும், எல்லாம் பண்ணணும், விடுங்க. இதான் மாமியார் வீட்டுக்கு வந்த பொறுப்போ? கதிர் இப்ப என்கிட்ட அடி வாங்க போறீங்க கதிர். மரியாதையா கையெடுத்துட்டு விட்டுருங்க. என்னெல்லாம் முடியாதுப்பா. என் வைஃப் கிட்ட கொஞ்சமாச்சும் ரொமான்ஸ் பண்ண விடணும். மழை வந்த பின்னால் வானவில்லும் தோன்றும், உன்னை பார்த்த பின்னால் மழை தோன்றுதே. பூக்கள் தேடித்தானே பட்டாம்பூச்சி பறக்கும், உன்னை தேடிக்கொண்டு பூக்கள் பறந்ததே. மின்னும் வித்தை என்ன என்று மின்னல் உன்னை கேட்கும். உங்க வயசை பார்த்ததெல்லாம் போதும், விடுங்க, நான் போறேன். நான் போற, மரியாதையா குளிச்சுட்டு டக்குன்னு வரீங்க. கொஞ்ச நேரம் வைஃப் கூட ரொமான்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அம்மாவை கூப்பிட்டுருவேன், மரியாதையா விட்டுருங்க. நீ யார வேணாலும் கூப்பிடுப்பா. ஆனா கதிர், நம்ம ஜாலியா இருக்கோம். அங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு தலைப்பொங்கல் யாருமே இல்லாம தனியா வைக்கிற மாதிரியே இருக்கு கதிர். என் ஃபேமிலி என்ன கூப்பிடாத மாதிரியே இருக்கு கதிர். எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம் வருது? கஷ்டத்திலேயே என் கூட ஹாப்பியா இருக்கீங்களா இல்லையா? ஹாப்பியா தான் இருக்கேன், இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கே.
உங்க அம்மா உங்க அப்பாவா எல்லாமா நான் இருக்கேன், அப்புறம் என்ன? இங்க இருக்கீங்க இருந்தாலும் வருத்தமா இருக்கே. நான் வேணா உங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு வரட்டா? அதெல்லாம் வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. சரி விடுங்க, நான் போறேன். எதுவும் வேண்டாங்கிறீங்க, அம்மா அப்பா கூட இருக்கணுமா? நீங்களாம் அங்க போகாதீங்க, திட்டுவாங்க. நான் போறேன், பாய். ஈ பாத்து. அதெல்லாம் நான் பாத்து போய்க்கிறேன், நீங்க கிளம்பிட்டு வாங்க. அப்பதான் பொங்கல் வைக்க முடியும். ஆனா எனக்காக நீ ஜாலியா இருக்கல, உன் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியுது கௌசி. கண்டிப்பா உங்க அம்மா அப்பா ஒரு நாள் சேர்க்க வைப்பேன். உங்க அம்மா அப்பா ஒரு நாள் கண்டிப்பா உங்க கூட வருவாங்க, ஓகேவா? இங்க சிரிச்சுட்டு என் கூட சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கீங்க, எனக்கு வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வாங்க, புலம்பிட்டு இருக்காம. வரேன் போ. ஏய், என் கோலம் எப்படி இருக்கு? அவ்வளோ சூப்பரா இருக்கே, மருமக எவ்வளோ அழகா கோலம் போட்டிருக்கா. உனக்கு கோலம்லாம் போட தெரியுமாடா? அத்தை, சின்ன வயசுல இருந்து நானும் தாராவும் பழகிட்டோம் அத்தை. போட்டி போட்டு நான் நல்லா கோலம் போடுறானா, நான் நல்லா கோலம் போடுறானா போட்டு பழகிட்டோம். எங்கம்மா அவங்களாம் வரலையா? தெரியல அத்தை, அவங்க வீட்டுல பொங்கல் வைப்பாங்க அத்தை, அதனால வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியாடா, சரி நான் உள்ளார வேலை இருக்கு, நீ பானையை வை இதுக்கு மேல, ஓகேவா? சரிங்க அத்தை. பானையை வச்சு பொங்கல் இது பண்ணிட்டு நாங்க வந்துடுறோம். அத்தை, வெளியில கதவை பூட்டிருங்க. நம்ம பின்னாடி இருக்கனால வெளியில யாராவது வந்தா கூட தெரியாது அத்தை. முன்கதவு லாக்கில் தாண்டா இருக்கு. சரி அத்தை. நாங்க ஒரு வேலையா போறோம், போயிட்டு வந்துடுறோம். சரி அத்தை. அத்தை பாரு, கேட்க கூட இல்ல, என்ன தலை பொங்கலுக்கு கொடுப்பாங்க, கொடுக்கலையே அவங்க அம்மா வீட்டுல இருந்து அப்படின்னு கேட்கவே இல்லை. ஆனா எனக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் நல்ல அத்தை. தேங்க்யூ அத்தை. நான் தான் தனியா இருக்கேன், தாரா எல்லாம் அவங்களாம் அங்க இருப்பாங்க, என் கூடயும் வர மாட்டாங்க. எப்போதும் தாராவும் நம்மளும் தான் பொங்கல் வைப்போம். இன்னைக்கு அவளும் இல்ல, போர் அடிக்குது. சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே, பாத்துக்கலாம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல பொங்கல் வைப்பாங்க, நம்ம தனியா சமாளிச்சிடலாம். கதிர், இதோ வரேன். ஆரம்பிச்சுட்டா. வீட்டுக்கு வந்துட்டாலே மருமகளோட பொறுப்பு அவ எடுத்துக்குவா, வைஃபோட பொறுப்பு அவ எடுத்துக்குவா. நம்ம உயிரை சேர்த்து வாங்குவா. நல்லா கேக்குது கதிர், மரியாதையா வந்துருங்க. சொல்லுங்க பொண்டாட்டி, எதுக்கு கூப்பிட்டு இருந்தீங்க? எப்போ உங்களை குளிச்சிட்டு வர சொன்னேன், நான் கோலமே போட்டு முடிச்சிட்டேன். கோலம் எப்படி இருக்கு? பார்க்க கொஞ்சம் சுமாராதான் இருக்கு. அடி வாங்குவீங்க கதிர். அப்ப நல்லா இல்லையா, நான் வேணா மாத்தியட்டா? ஏமா பொங்கலை நைட்டு சமைக்கலான் இருக்கியா? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்புறம் இல்ல, சும்மா லைட்டா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட மாத்தியட்டான்னு கேக்குற. அப்புறம் நல்லா இல்லைன்னா மாத்தி தானே செய்ய முடியும். அவ்வளோ சூப்பரா இருக்கு, சும்மா தான் சொன்னேன். ஆமா, எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அவங்க வீட்டுல பொங்கல் வச்சுட்டு இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, ஓகேடா. இன்னமா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணல? தோ இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதனால நீங்க போய் பொங்கல் பானை, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய் எல்லாம் எடுத்துட்டு வரீங்களா? பச்சரிசி மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்குமா நீ, நானே வச்சுட்டுமா பொங்கல்? அதுவும் நல்லதா இருக்கும், ஆனா நான் தான் வைக்கணும், போங்க. வேற ஒண்ணும் இல்ல, கொழுப்பு உனக்கு. கரும்பு, குச்சி, அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, அப்பதான் என்னால பொங்கல் வைக்க முடியும். போறேன்னா போறேன். சரி கதிர், குச்சி எடுத்துட்டு வாங்க. அங்க பாரு, அங்கிட்டு தான் வச்சிருக்கேன். சரி, போன் அடிக்குது போல, நான் போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி கதிர். அம்மா, கௌசி, கௌசி எங்க இருக்க? அத்தை, பின்னாடி தான் இருக்கேன். தோ குச்சி பொங்க பானை வச்சிட்டு இருக்க அத்தை. ஓ அப்படியா, யாரோ வந்திருக்காங்க பாரு உன்னை பாக்க. என்ன பக்கம் யாரோ வந்திருக்கா? அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா உள்ளாரே வந்துருவாங்களே. அத்தை, யாரு? தெரியலடா. தெரியலையா? அத்தை, இருங்க அத்தை, இத பத்த மட்டும் வச்சிட்டு வந்துறேன். இருடா, அவங்க அங்க வராங்களாம். சரி, வர சொல்லுங்க. யாரா இருந்தா உள்ளார வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் உள்ளார வந்திருப்பாங்க. அப்படி யார் என்ன பார்க்க வந்திருக்காங்க? யாராவது? பா, கோலம் எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பருங்க, கோலம் சூப்பரா போட்டிருக்கீங்க. யாரா என்ன போங்க வாங்கன்னு கூப்பிடுறது? தேங்க்யூங்க. அத கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்றது. ஒரு நிமிஷம், இத பத்த வச்சிட்டு இருக்கேன், அதை மட்டும் முடிச்சிட்டு வந்துறேன். ஐயோ சூர்யா, நீங்களா? நீங்க ஏன் உள்ளார வராம இருந்தீங்க? இருந்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாரும் கேட்டுட்டு தானே வரணும். அப்படியெல்லாம் அப்புறம் என்னத்துக்கு வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருந்தீங்க? சும்மா தான் கோலம் சூப்பரா இருக்கு, நீங்க திரும்பி பாக்குறீங்களான்னு பார்த்துதான். ஓ அப்படியா சூர்யா? என்ன, நான் வாங்கி கொடுத்த பானையில பொங்கல்லாம் வைக்க போயிட்டீங்க போல. நீங்க வாங்கி கொடுத்த பானையா? எனக்கு புரியல சூர்யா, நீங்க வாங்கி கொடுத்த பானையா? ஏமா, நாளா பானை வாங்கி கொடுக்க கூடாதா? இங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க போல, அம்மா வீட்ல இருந்து யாருமே வரல பொங்கல் வைக்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க போல, அதனால தான் நான் கொடுத்து விட்டேன். சூர்யா, எதுக்கு சூர்யா? உங்களுக்காக நாங்களும் செய்யக்கூடாதா? ஐயோ சூர்யா, செய்யலாம், ஆனா நீங்க ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க? பானை, அரிசி, கரும்பெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாதா? என் ஃப்ரெண்டுக்கு நான் செய்யறேன், அது யாரும் கேட்க கூடாது. அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா, உங்க அம்மா வீட்டு சைட நான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரே ஹாப்பி, என் ஃப்ரெண்டுக்கு செஞ்சிருக்கேன்னு. என்ன சூர்யா? அதுவும் உங்க அம்மா இடத்துல இருந்து நான் செஞ்சிருக்கேன். யாருக்காச்சும் இந்த லக்கெல்லாம் கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு செய்யறதுக்கு. ஏன் சூர்யா? பொங்கல் வச்சு எங்க கிட்ட கொடுக்க முடியுமா முடியாதா? அம்மா சைட்ல இருந்து நான் நிக்கிறேன், பொங்கல் வச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? உங்களுக்கு இல்லாத நான் வச்சு கொடுக்கறேன். ஆனாலும் அம்மா சைடுல இருந்து வரலன்னு வருத்தமா இருந்துச்சு, இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக செஞ்சிருக்காங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். சரி சூர்யா. நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா நானும் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் என்ன உதவி பண்ண சூர்யா? நீங்க என்ன பண்ணல, நான் உங்க ஃப்ரெண்டையே டீஸ் பண்ணிருக்கேன், ஆனாலும் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகல. நீங்க தப்பு பண்ணவங்க மன்னிச்சு ஏத்துக்கிறதுன்னு ஒரு நல்ல குணம், அத நான் பண்ண, அவ்வளவுதான். இருந்தாலும் அது ஏத்துக்கிறதுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அதை நீங்க செஞ்சீங்களே. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டையே நான் டீஸ் பண்ண, ஆனாலும் நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்களா ஃப்ரெண்டா? சில பேர் இருந்தாங்க என்ன ஏத்துக்க கூட மாட்டாங்க, இவன்லாம் டீஸ் பண்றவங்க தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனா இன்ன வரைக்கும் நீங்க அந்த பேச்சு சொல்லி நீங்க என் ஃப்ரெண்டை டீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டது கூட இல்ல. அதான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட இது. ரொம்ப பாராட்டிட்டீங்க போல. நான் போய் பொங்கல் வைக்கிறேன். இதெல்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. மறுபடியும் தேங்க்யூவா? விடுங்க கேட்கல. சரி நீங்க போய் பொங்கல் வைங்க, நான் கதிரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, ரெண்டு பேரும் எதுக்கு நிக்கிறீங்க? பொங்கல் பொங்கும்போது பொங்கல்னு சொல்லணும். அதுக்கு முதல்ல பொங்கல் பொங்கணுமே. அதெல்லாம் பொங்கும், நீங்க சொல்லுங்க. உண்மையாலுமே பொங்கல் வைக்க தெரியல, நம்பி சாப்பிடலாமா? அது அவர் சொல்றது கரெக்ட் தானே, பொங்கல் திங்கிற மாதிரி இருக்குமா? பாத்துக்கோங்க, உங்க யாருக்கும் பொங்கலே தர மாட்டேன். இது ஒரு நல்ல ஐடியா. பொங்கல் நல்லா இருக்குன்னு வந்து பாருங்க, அப்புறம் இருக்கு. சரி சரி விடு. பொங்கலோ பொங்கல். பலவை யாருங்க போடுறது? அதெல்லாம் எங்களுக்கு போட தெரியாதுப்பா. நல்ல பொங்கல் செஞ்சா சாப்பிட மட்டும் செய்யுங்க. அப்புறம் சாப்பிட மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ரெண்டு பேரும் நிக்கிறேன்ற பேர்ல கோலம் மட்டும் அலைஞ்சிச்சு, அவ்வளவுதான் ரெண்டு பேத்துக்கும். கோலத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பாரு கதிர், கோலத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட நமக்கு கொடுக்க மாட்டாங்க. தேங்க்யூ சூர்யா. ஆமா எதுக்கு இந்த தேங்க்ஸ்? இல்ல அம்மா வீட்ல இருந்து யாரும் வரலன்னு அவர் ரொம்ப கஷ்டமா இருந்தா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஜாலியா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்கல்ல. ஆனா இப்பதான் அவன் மூஞ்சில உண்மையான சிரிப்பே வந்திருக்கு. ஏன் ஃப்ரெண்டுக்காக நான் செஞ்சேன், நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வெளியால பாக்காதீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா உங்களாலதான் இன்னைக்கு அவ்வளோ சிரிப்பு சிரிக்கிறா அவ. விடுங்களே, ரெண்டு பேரும் பேசினதே தான் பேசிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்களே. உங்க வீட்டுல பொங்கல்ல வச்சாச்சா சூர்யா? அதெல்லாம் காலையிலேயே வச்சுட்டாங்க, அதனாலதான் எந்திரிச்சிங்க வந்தேன். நீங்களும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சீங்கன்னா இவ்ளோ இது வந்திருக்குமா? இந்நேரம் நம்மளும் காலையிலேயே பொங்கல் வச்சிருக்கலாம். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டா? உங்களை சொல்றேன், நீங்க சீக்கிரமா எந்திரிச்சிருக்கணும். சரிம்மா விடு, இனிமே சீக்கிரம் எந்திரிச்சிடுறேன். இனிமே எந்திரிச்சா என்ன பிரயோஜனம்? ஹாஸ்பிட்டல் போலியா கது? இன்னைக்கு லீவ் சூர்யா. ஓ லீவா இன்னைக்கு? ஆமா சூர்யா. ஆமா இந்நேரம் எவ்வளவு நேரம் தான் கிண்டிட்டு இருப்ப? எப்பதான் பொங்கல் ரெடி ஆகும்? அவ்வளவுதான், பொங்கல் ரெடி ஆக போகுது. இதெல்லாம 10 நிமிஷமா சொல்லிட்டு இருக்க. இல்ல சூர்யா, அப்ப ரெடி ஆயிரும். கௌசி பொங்கல் பொங்கி ரெடி ஆயிடுச்சா? சாமி படத்துல எடுத்துட்டு வந்து வையி. அதோ அத்தை 5 செகண்ட்ஸ் அத்தை. அத்தை ரெடி ஆக போகுது. சரிடா, முடிஞ்சிருச்சுன்னா வர சொல்லு எல்லாத்தையும். சரி அத்தை வரேன். வேடிக்கை பார்த்துட்டே நின்னுங்க கது. ஒரு பொண்டாட்டிக்கு வேர்த்து கொட்டுது, ஏதாவது பண்ணுவான் இருக்கா? இதுக்கு நேரமா விசிறவா சொல்லணும். அதெல்லாம் பொங்கல் வைக்க போறோம்னா வேர்த்து கொட்டும்னு தெரியும். தெரிஞ்சுட்டே இப்படி இருந்தா அதான் நான் முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருக்கணும். இது காத்த. காத்தலமா உங்க புருஷனை நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கணும். என்ன சூர்யா இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி சொல்லுங்க சூர்யா. ரெண்டு பேரும் வச்சு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, என் ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணா நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணதான் செய்வேன். உங்க ஃப்ரெண்டு என்னன்னு கூட கேட்க மாட்டேன். என்னன்னு கேட்க மாட்டாங்க சூர்யா, மித்தல்ல கேட்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா, இன்னும் என்ன விடுவீங்களா? எனக்கு வருவா ஒரு தங்கச்சி, இப்போ வந்துருவா. வராளா? வராளா இல்ல வந்துட்டா? வந்துட்டாலே என் தங்கச்சி. பொங்கல் வச்சிட்டியாமா வீட்ல? இங்க ஓடி வந்துட்ட. அதான் அம்மா வச்சுக்கிறேன்டாங்கப்பா, நான் ஓடி வந்துட்டப்பா. என்னதான் தனித்தனியா இருந்தாலும் நீங்க கேட்டு வச்சு ஒரே மாதிரி சாரி கட்டியிருக்கீங்க பாத்தீங்களா? அப்புறம் நாங்க கட்டாம இருப்போமா? அம்மா திட்ட போறாங்க, போய் பொங்கல் வச்சிட்டு இங்க வர வேண்டியதானே. நான் இப்போது எங்க பொங்கல் வைப்ப? எங்கடி பொங்கல் வச்சிருக்க? ஏன் அடி வாங்குவ? மரியாதையா சொல்லு. எங்க வீட்ல. அதனால ஓடி வந்துட்டா உன் கூட பொங்கல் வைக்கிறதுக்கு. நீ நினைச்சாலும் வைக்க முடியாது தாராவ பொங்கல் வச்சு முடிச்சிட்டா. அதனால என்ன இருக்கு? முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து போட்டுட்டோம்னா நம்ம செஞ்சது மாதிரி வந்துரும். சூப்பர் தான் தங்கச்சி. ஆமா, எனக்கு முன்னாடி எப்படி நீங்க ஆஜரானீங்க? என் ஃப்ரெண்டுக்காக நான் வந்துட்டேன். கொழுப்பு நான் வராம நீங்க வந்திருக்கவே கூடாது. அப்ப என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? இவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல நினைப்பா. அக்கறலாம் இல்ல, காலையில நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்திருப்பா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சிட்டு வந்தேன். ஆமாடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லமா, ரொம்பவே. நீ கோலம் போடுறியாடி? நான் நல்லா போட்டேன்ப்பா கோலம். நீ என்ன விட்டுட்டு என்ன கோலம் போட்ட? அப்புறம் என்ன பொங்கல் வைக்கும்போது கோலம் போடாமலேடி பொங்கல் வைக்க முடியும்? அதனால ரெண்டு பேர் போட்டி போட்டு தானே போடுவோம். ஏமா அந்த சைடு வாசல் சும்மா தான் இருக்கு, ரெண்டு பேரும் போட்டி போட்டி போடுங்களேன். அதான் ரெண்டு பேரும் எப்படி கோலம் போடுறோம் நாங்க பாக்குறோமே. என்னமா தாரா போடுறியா? போட்டுட்டா போச்சு. ஆனா கதிரனா நீங்க உண்மையை சொல்லணும், வைஃப்காக விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அது எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். நானும் பாக்குறேன் எப்படி சொல்றீங்கன்னு. இல்ல கதிரனா தான் என்னதான் சொல்லுவாரு. முதல்ல கோலத்தை போடுங்க, யாருதுன்னு அப்புறமா பாப்போம். என்னோட கோலம் எப்படி இருக்கு? நல்லா இல்ல, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அடி வாங்குவதா? சும்மா சொன்னடி, உன்னோட கோலம் என்னைக்கு நல்லா இல்லாம இருந்திருக்கு, சூப்பரா இருக்கு. வீட்டு வாசல்ல போட்டியா? அதெல்லாம் போட்டாங்கடி, அம்மா போட்டாங்க போல. கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சேனா அதனால அம்மாவே போட்டாங்க. நவருங்க கோலத்தை பார்க்கலாம். நீ கோலத்தை பாரு, என்ன வேணாலும் பாரு, நாங்க உள்ளார போறோம். ஆமாமா உள்ளார போறோம். போகும்போது பாடியை தூக்கிட்டு போயிருங்க கதை. அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க, உங்க சாமி கும்பிட்டு என்ன கூப்பிடுறாங்க. முடியலப்பா, இங்க வந்து வைஃபைட்டு என்ன மிரட்டி வச்சிட்டு இருக்கா. அப்படிதான் கதிரனா மிரட்டி வைப்போம். நான் உள்ளார போறேன்ப்பா. பரவாயில்லடி, தனியால இருந்து செம்மைய கோலம் போட்ட. நம்ம நல்லா போடாம போயிருவோமாடி. ரெண்டு பேரும் எவ்வளவு போட்டி வச்சு போட்டிருக்கோம். அழகா கலர் அடிச்சிருக்கடி. நம்ம இன்னைக்கு போறோம், பின்னாடி போய் போடுறோம், யாரு கோலம் நல்லா இருக்குன்னு பாக்குறோம். ஆமா பாத்துறோம், நான் தான் ஜெயிப்பேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் ஜெயிப்பேன். யாரோ ஜெயிப்பா முதல்ல பேசிட்டு வந்துரும். சரிடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இனிய மாட்டுப் பொங்கல். ஆடு வச்சிருக்கவங்க மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவாங்க. அவங்களுக்காக இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறங்க எல்லாரும் என் கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிருங்க. கமெண்ட் பண்ணிருங்க என்னோட கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு.
ஃப்ரெண்ட்ஸ் பாய்